12ஆம் வகுப்பு முடித்தவுடன் சாதி, வருமானம், இருப்பிடம் மற்றும் முதல் பட்டதாரி சான்றிதழ்களைப் பெற தேவையான ஆவணங்களுடன் ஆதார், ரேஷன் கார்டு, 10-12 வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், அருகில் உள்ள அரசு பொது இசேவை மையத்திற்கு இசேவை மையம் நேரில் சென்று விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தி ஆன்லைனில் விண்ணப்ப எண் பெற்று சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். சான்றிதழ் பெறுவதற்கான முக்கிய வழிமுறைகள். தேவையான சான்றிதழ்கள்: சாதி சான்றிதழ், கம்யூனிட்டி, வருமானச் சான்றிதழ், இன்கம், இருப்பிடச் சான்றிதழ், நேட்டிவிட்டி, முதல் பட்டதாரி சான்றிதழ், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு. 10, 11, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள், மாற்றுச் சான்றிதழ், டிசி, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம். விண்ணப்பதாரர் மற்றும் பெற்றோரின் சுய உறுதிமொழி படிவம், செல்ஃப் டெக்ளரேஷன். விண்ணப்பிக்கும் முறை: அருகிலுள்ள இசேவை மையம், மக்கள் கணினி மையம் அல்லது வட்டாட்சியர் அலுவலகம் செல்லவும். ஆன்லைனில் விண்ணப்பித்து அதற்கான கட்டணத்தை செலுத்தவும். விண்ணப்ப எண், அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் ரசீதைப் பெறவும். சான்றிதழ் சரிபார்க்கப்பட்ட பிறகு TNE-Governance-இல் சரிபார்த்து பதிவிறக்கம் செய்யலாம். முக்கிய குறிப்பு: முதல் பட்டதாரி சான்றிதழிற்கு விண்ணப்பிக்கும்போது பெற்றோரின் பள்ளி மாற்றுச் சான்றிதழ் டிசி முக்கியமாக கேட்கப்படும். இணைய வழியிலும் விண்ணப்பிக்கலாம். www.tnacvi.tn.gov.in என்ற இணைய வழியில் ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலம் பதிவு செய்யலாம்.